வணக்கம். இது பிஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் நிச்சயமாக நேயர்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள். 32 ஆண்டுகால தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சி மீண்டும் அரியணையில் அமர்ந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராகிறார். அந்த வகையில் பொறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் நாம் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். புதிய அரசுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். எதிர்க்கட்சி வரிசையில் அமரக்கூடியவர்களுக்கும் தங்களுடைய பணியை ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய விவாதத்திற்குள் பயணிக்கலாம். ஒரு சாதனையாகவே இதை முதலமைச்சர் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார். இது உள்ளபடியே இது ஒரு சாதனை. 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான கூட்டணிகள், 10 கட்சி கூட்டணி எல்லாம் வைத்துக்கொண்டு சிலர் போட்டியிட்டார்கள். இருப்பினும் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இது கடந்த 5 ஆண்டுகால அஇஅதிமுக ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்று என்று எடுத்துக்கொள்வதா? மாற்றம் என்று வந்த மக்கள் நல கூட்டணி, பாஜக தமிழகத்தில் ஆட்சி பிடிப்போம் என்று சொன்ன பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி போன்றவர்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காமல் போனதற்கான காரணிகள் என்ன? 2 திராவிட கட்சிகளை மட்டுமே மையப்படுத்தி தான் இன்னமும் தமிழக அரசியல் சுழன்று கொண்டிருக்கிறதா போன்ற கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்க இருக்கிறது. அரங்கில் நம்முடைய பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஆளுமைகளும் அரசியல் விமர்சகர்களும் இணைகிறார்கள். பலரும் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் என்பதால் நேரமின்மையின் காரணமாக அவர்களை அறிமுகப்படுத்தாமலேயே நான் விரைவாகவே பயணிக்கின்றேன். திரு ஜெயராஜ், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, அவரிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு திமுக இருந்த நிலையில் மீண்டும் எதிர்க்கட்சி வரிசையில் அமரக்கூடிய, மீண்டும் கூட சொல்ல முடியாது, 5 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி வரிசையில் அமரக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? பிரதான எதிர்க்கட்சியாக இல்லாமல் இருந்த காலகட்டத்திலே கூட நாங்கள் இன்றைக்கு 100 இடங்களை எங்கள் கூட்டணி இன்றைக்கு பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாங்கள் எல்லா பகுதியிலும், இந்த பகுதி என்று அறுதிட்டு சொல்லாமல், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருக்கிற சென்னையை மீண்டும் கைப்பற்றிருக்கிறோம். கன்னியாகுமரியில் 4 தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். தூத்துக்குடியில் 2 தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறோம். வட மாவட்டங்களில் பரவலாக வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்படி மேற்கு மாவட்டங்கள் எங்களை கைவிட்டதன் காரணமாக குறைந்த எண்ணிக்கை, அதாவது அவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கலாம். வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் மொத்த வாக்குகளை நீங்கள் கூட்டி பார்த்தீர்கள் என்றால் நாங்களும் அவர்களும் சரிசமமாகத்தான் பெற்றிருப்போம். கிட்டத்தட்ட 17 தொகுதிகள் அதிகமாக, 18, 20 தொகுதிகள் அதிகமாக பெற்று அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். நாங்கள் பிரதான எதிர்க்கட்சியாக மக்கள் அளித்த இந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு நியாயமான, ஆக்கப்பூர்வமான ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று எங்கள் தளபதி அறிவித்திருக்கிறார். பொதுவாக வெற்றி தோல்வியிலே எங்களுக்கு அதை பற்றி பெரிதான கவலைகள் கிடையாது. கவலைகள் உண்டு, பெரிதான கவலைகள் கிடையாது. வெற்றி பெற்றால் வெறிகொண்டு அலைவதும், தோல்விவிட்டால் துவண்டு விடுவதும் கிடையாது என்று எங்கள் தளபதி அடிக்கடி சொல்லுவார். அதை நேற்றைக்கு நிரூபித்திருக்கிறார். தேர்தல் முடிவு வெளிவருவதற்கு முன்னாலே அவர் ஒரு சாதாரண கட்சியினுடைய தொண்டனாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் போகாத அரவக்குறிச்சிக்கு நேற்றைக்கே போய் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். ஆக நேற்றைக்கே நாங்கள் எல்லையும் சந்திக்க தயாராகிவிட்டோம் என்று எங்கள் தளபதி காட்டியிருக்கிறார். எங்கள் தளபதியின் வழியில் பயணிக்கிற நாங்கள் இந்த ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சியாக செயல்பட்டு தமிழகத்திற்கு எங்களால் முடிந்த திட்டங்களை செயல்படுத்தும். அந்த முதல் சுற்று கருத்து அப்படியே எடுத்துக்கிறேன். வாதத்திற்குள் நிறைய ஏராளமான கேள்விகளும் மிச்சம் இருக்கின்றன. ஒவ்வொருவருடைய முதல் சுற்று கருத்துக்களை கேட்டு வரலாம். திரு கன்னியப்பன், உறுதியாக ஆட்சி அமைத்து விட்டோம், கையெழுத்து போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி என்று பாமக பேசிக் கொண்டிருந்தது. நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற அளவிற்கு நம்பிக்கையாக இருந்தவர்கள், முதல் கையெழுத்து நான் தான் வரப்போகிறேன், போட போகிறேன், மதுவிலக்கு என்றெல்லாம் சொல்லி இவ்வளவு பிரம்மாண்டமான பிரச்சாரங்கள், புதிய இந்த காலத்திற்கேற்ற மாதிரியான பிரச்சார உத்திகளை எல்லாம் மாற்றிய பிறகும் கூட உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரே தோல்வியை தழுவியிருக்கிறார் என்று சொன்னால், இன்னமும் ஒரு பிரதான கட்சியாக ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்திற்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னமும் மனதளவில் அவர்களை அந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் இது காட்டுகிறது. தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பிரச்சார யுத்தி நீங்கள் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த அளவில் இருந்தது. எங்களுடைய தேர்தல் அறிக்கை எல்லாராலும் பாராட்டப்பட்டது, எல்லா தரப்பு மக்களாலும் பாராட்டப்பட்டது. அனைவரும், ஊடகங்கள் உட்பட, பொதுமக்கள் உட்பட அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையை முன்வைத்து எங்களுடைய பிரச்சாரம் களத்தில் சென்று கொண்டது. அன்புமணி ராமதாஸ் என்கிறவர் இன்றைக்கு தமிழகத்தில் மிக நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவராக விளங்குகிறார் என்று நம்பிக்கையோடு எல்லோராலும் பார்க்கப்பட்டதால் நாங்கள் அந்த உற்சாகமான ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியிருக்கிற திமுக, அதிமுக கட்சிகள் ஓட்டுக்கு பணம் என்கின்ற ஒரு யுத்தியை கையாண்டு இது அத்தனையும் தமிழனுடைய முன்னேற்றத்தை, தமிழக மக்களுடைய முன்னேற்றத்தை
அது தடை போடக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதுதான் நிசத்தனமான. நான் இது எப்படி எடுத்துக்கிறது, இன்க்ளூடிங் பென்னாகரம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்காளர்களும் கூட வாக்காளர்கள் பணத்திற்கு விலை போய் விட்டார்கள் என்று நீங்கள் வாக்காளர்களை விமர்சிக்கிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரெண்டு ஒன்று தான் இப்போ நீங்கள் சொல்றது. அது நம்ம மாற்று கருத்து இல்லை. வாக்காளர்களுக்கு இவர்கள் ஊக்கம் அளித்திருக்கிறார்கள். ஒரு காலத்துல குறிப்பிட்ட அளவில் தான் இந்த பண விநியோகம் இருந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 1996 தேர்தலெல்லாம் பாமக அன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான பிரச்சாரங்கள் கூட கிடையாது. ஆனால் அன்றைக்கி 4 தொகுதியில் வெற்றி பெற்றோம். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அன்றைக்கு இருந்த கள நிலவரம், நிதர்சனமான ஜனநாயகமான தேர்தல். பணம் தான் தீர்மானிக்கிறது. கண்டிப்பாக இந்த முடிவுகளை தீர்மானித்திருக்கிறது பணம் தான். எனில் 2014 தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு பணம் கொடுத்தார்? இந்த தேர்தலை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். கடந்த தேர்தலை பற்றி சொல்லல. அது வரைக்கும் சரியாக நடந்தது. கடந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக முயற்சி செஞ்சாங்க. அதையும் தாண்டி நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்த முறை போன தேர்தலில் திமுக பணத்தை, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பண விநியோகம் செய்யல. ஆனால் இந்த முறை திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த காலத்தில் இருந்த சின்ன சின்ன குடிசை தொழிலாக நடைபெற்ற சோப்பு வணிகத்தை எப்படி ரின் சோப்பு விழுங்கியதோ அதை போல வேறு யாரும் தமிழகத்திலே அரசியல் செய்துவிடக்கூடாது, யாரும் முன்னெடுத்து வந்துவிடக்கூடாது, யாரும் மக்களுக்கான சிறந்த கொள்கை திட்டங்களை முன்வைக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு, வணிக நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார்களோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடைபெற்றிருக்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இது பொதுவாக சொல்லக்கூடிய காரணிகள் தான் என்றாலும் கூட அந்த காரணிகளில் முற்றிலும் உண்மை இல்லை என்று தள்ளிவிட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தள்ளிவிட முடியுமா என்பதை விவாதத்தில் நாம் தீர்மானிக்கலாம். லெனின், மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு புதிய மாற்றை உருவாக்கிறோம் என்று சொல்லி இதே மேடையில் நான் கூட உங்களுடைய அனைத்து கட்சியினுடைய கடந்த கால சதவீதங்களை எல்லாம் எடுத்து கூட்டி கிட்டத்தட்ட 20 விழுக்காட்டை தாண்டுகிறது என்று வைத்து ஒரு வாதங்களை எல்லாம் வச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நோட்டாவை விட கூட குறைவாக பெறக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் இங்கே யதார்த்த களம் இருக்கிறது. ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் இதே மேடையில் பல விவாதங்களில் சொல்லிக்கிறாங்க. போட்டி என்பது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் அப்படிங்கிறத அவங்க திருப்பி சொன்னாங்க. அதைத்தானே கள யதார்த்தம் நிரூபித்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் முதல் முறையாக இடதுசாரிகள் இல்லாத ஒரு சட்டப்பேரவை நடக்க இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இடதுசாரிகள் முற்றிலும் தேய்ந்து போய்விட்டீர்கள் அப்படிங்கிறத தானே காட்டுது. நிச்சயமாக இடதுசாரிகள் தேய மாட்டார்கள், ஓய மாட்டார்கள். சட்டமன்றங்கள், நாடாளுமன்றங்கள் மட்டுமே இடதுசாரிகளை நிலைநிறுத்துகிற இடமில்லை. அது வேணுமென்றால் ஒரு அளவுகோல், அவ்வளோதான். மக்கள் பிரச்சனைக்காக போராட்டங்களை தொடர்ந்து நடத்தக்கூடியவர்களாகத்தான் தொடர்ந்து இருப்போம். மக்களுக்காக, மக்களோடு என்றும் தொடர்ந்து இருப்போம். இந்த தேர்தலை பொறுத்தவரை என்னென்னா, பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் வழக்கமாக இந்த 2 கட்சிகளுக்கும் வாக்கு போட்டு பழகி போயிருக்கிற ஒரு தன்மை இருக்கு. இரண்டாவது, வாக்காளர்களை குறிவைத்து அவர்கள் கவர்கிற விதம் ஒவ்வொன்றும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல எப்படியெல்லாம் விளம்பரப்படுத்தணும், எப்படியெல்லாம் அவங்களை ஈர்க்க வேண்டும் என்கிற அந்த முயற்சியெல்லாம் தொடர்ந்து அவர்கள் எடுக்கிறார்கள். பொதுவாக இங்கே எப்படி சினிமா 100 நாள் ஓடுதோ அது மாதிரியான ஒரு விஷயம்தான். மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு மாற்று வேணும். இந்த முறைமையிலேருந்து ஒரு முற்றான ஒரு நல்ல அரசியல் நாகரிகம், பண்பாடு உள்ள தமிழ்நாட்டை மாற்றி அமைப்பதற்கான ஒரு மாற்றை முன்வைத்தோம். அந்த மாற்று குறித்து நாங்கள் நிறைய உங்கள் தொலைக்காட்சி உட்பட எல்லாத்தையும் விவாதித்தோம். வெறும் வாக்கு சதவீதம் என்பது மட்டும், கணக்கு மட்டுமே போதாது என்பதும் எங்களுடைய கருத்தாக இருந்தது. எனவே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் விவசாயத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி விவசாயம் பசுமை புரட்சிக்கு பிறகு எல்லாம் செயற்கை உரங்கள், செயற்கை பூச்சி மருந்து தான். அதிலிருந்து விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று இயற்கை விவசாயம் குறித்து, இயற்கை வேளாண்மை குறித்து நிறைய பரப்புரைகள் வந்துகிட்டு இருக்கு. அது பயங்கரமாக மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்கு. உடல் நலம் மற்ற எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இயற்கை வேளாண்மைக்கு போகணும்னு வருது. அதை போல நாங்கள் வைக்கிற மாற்று என்பது ஒரு இயற்கை வேளாண்மை போல மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு செயற்கையான அல்லது உதாரணமாக காட்டப்படுகிற விஷயங்களை எல்லாம் இல்லாம இயல்பான முறையில், இயல்பான இந்த காற்றை உள்வாங்குகிற ஒரு அரசியல் மாற்று என்கிற அடிப்படையில் நாங்கள் வைக்கிறோம். உங்களுடைய முதலமைச்சர் வெற்றியடையாம போயிருக்கலாம், ஆனால் அது தேவை இல்லை. அது ஓகே, தேவைங்கிற உங்களுடைய வாதத்தை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டாலும் கூட உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் டெபாசிட் இழந்திருக்கிறார் விஜயகாந்த் என்று சொன்னால், இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அவர் ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்படவில்லை என்ற எண்ணத்தின் வெளிப்பாடாக மட்டுமே இதை எதிர்த்துக்கொள்ள முடியுமே தவிர வேறு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அவர் தனித்து நின்று போட்டியிட்ட காலகட்டத்தில் கூட 8 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அதிமுக கூட்டணி வைத்து 8 விழுக்காட்டை வாங்கியிருக்கிறார். இன்றைக்கு டிஎம்டிகேவினுடைய ஓட்டு விகிதம் என்பது 2.4 சுருங்கி இருக்கிறது. பிஜேபி 2.9% வாக்குகளை கடைசி இதுவரை வந்த தகவல் என்பது பிஜேபியை விட தேமுதிக இங்கே குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இதுதான் இவர்களுக்கான உண்மையான வாக்கு வங்கி. ஆனால் இவர்கள் திமுகவோடு அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இத்தனை ஆண்டு காலம் அதீத வாக்குகளை பெற்றுக்கொண்டு அது தங்களுடைய வாக்குகள் என்று உரிமை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற யதார்த்தத்தானே இது காட்டுது. நிச்சயமா அப்படி சொல்ல முடியாது. என்னன்னா, ஒரு தேர்தல் மட்டுமே அளவுகோல் அல்ல.
தொடர்ச்சியாக நீங்கள் வர்றபோது இந்த தேர்தலில் குறைந்திருக்கிறது என்கிற ஒரு உண்மை, அதை ஒத்துக்கொண்டு தான் பேசணும். அப்போ அதற்கான காரணம் என்ன? அதுதான் நண்பர் சொன்னார். 234 தொகுதிகள்லையும் அநேகமாக நீக்கமர 80 விழுக்காடு வாக்காளர்களுக்கு பண விநியோகம் நடந்திருக்கிறது. இல்ல எல்லாருமே இந்த குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது நீங்க அரசியல் கட்சிகளை விமர்சிக்கிறீர்கள் அப்படின்னு அரசியல் கட்சி மட்டுமே நான் ஆனா விமர்சிக்கல. இல்ல வாக்காளர்கள் ஒரு கூச்சம் நிமிடம், கொடுத்துருவாங்க. இல்ல வாக்காளர்கள் ஒரு 500 ரூபாய்க்காக தங்களுடைய 5 ஆண்டு கால வாழ்க்கையை விட்டுவிடக்கூடிய நிலைமையில் எந்த புரிதலும் மற்றவர்களாக தான் தமிழகத்தில் இருக்கிறார்கள். உள்ள மிக தெளிவா போட்டிருக்கிறோம். 1000 ரூபாய்னா 47 பைசா, 500 ரூபாய்னா 27 பைசா ஒரு நாளைக்கு. இதற்காக நீங்க மாறிவிடக்கூடாது என்கிற வேண்டுகோளெல்லாம் தொடர்ந்து இளைஞர்கள் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த முன்னெடுப்பு. ஆனாலும் கூட ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றாட பிரச்சனை இன்னைக்கு வருகிற நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கையில கிடைக்கிற கலாக்காய் மேல் என்கிற எண்ணோட்டம் மக்கள் மத்தியில் வருகிற போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. இதை தவிர்க்க வேண்டும். ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் கமிஷனும் தவறி இருக்கிறது, மக்களும் விழிப்போடு. நீங்க கேரளா அண்டையில் இருக்கிற கேரளாவில் பணம் கொடுத்து வாக்கு பெற முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நிச்சயமா முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற விழிப்பு என்பது அப்படி இருக்கிறது. நாங்க இடதுசாரிகள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இடதுசாரிகள் வெற்றி பெறவில்லை என்றால் நான் சொல்றேன், நான் இடதுசாரிகள் என்கிற நிலையிலிருந்து நீங்க அதுக்கு மேல வருவோம். ஏன்னா ஒரு பொதுவான விஷயமா அதை பாக்குறேன், பணம் கொடுக்கிற விஷயத்த. இது நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். ஆனா இடதுசாரிகள் பணத்தை தாண்டி இந்த வெற்றி தோல்விக்கான காரணியை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு எந்த கட்சிக்குமே தயாரா இல்லைங்கிற கேள்வியோட நான் சொல்லிடுறேன். இடதுசாரிகளை பொறுத்தவரை பணத்தை விட போர் குணத்தை நம்பக்கூடியவர்கள். நிச்சயமாக மக்களை மாற்றுவோம், மக்களுக்காக நாங்களும் மாறுவோம். இரட்டை வழி பாதையில நிச்சயமா வெற்றி அடைவோம். சரி, நான் அடுத்த சுற்றுல வரேன். ஒரு சிறிய கேள்வியை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துவிட்டு ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்கிறேன். மிஸ்டுகால் மூலமாக தமிழகத்தினுடைய வாக்காளர்களில் பாதி பேரை நாங்கள் சேர்த்து விட்டோம் என்று சொல்லி இப்போ நிச்சயமாக அடுத்தது இங்கே தாமரை மலர்ந்தே தீரும் என்றெல்லாம் பாஜக சொல்லிய நிலையில் பாஜகவினுடைய ஓட்டு சதவீதம் என்பது மிக மிக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலை. பெரும்பாலான தொகுதியில் ஓரிரு தொகுதிகளை தவிர மற்ற எல்லா தொகுதியிலும் டெபாசிட்ல இருந்திருக்கக்கூடிய நிலை என்று சொன்னால் இது இன்னமும் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு திராவிட மண் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறதா தமிழகம் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்கிறேன். இடைவெளிக்கு பிறகு அரசியல் விமர்சகர்களோடு இந்த வெற்றி தோல்விக்கான காரணிகள் என்ன, வாக்கு சதவீதங்கள் எவ்வாறு பிளவுபட்டிருக்கின்றன என்பதை குறித்தும் பேசலாம். காத்திருங்கள், சிறிய இடைவேளை.